அன்பு உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். தாவேகா அது வெறும் ரசிகர் கூட்டம், ஆட்சியை பிடிக்காதெல்லாம் தாண்டி தாவேகா இன்று ஆட்சியை பிடித்து விட்டது. முதலமைச்சர் டெய்லி ஸ்கூல் போற பையன் மாதிரி டான்னு வந்துடுறாரு. 9:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் போறாரு. டிஃபன் பாக்ஸோட வேற வந்துடுறாருன்னு சொல்றாங்க. ரொம்ப சிரிச்ச மூஞ்சியா எல்லார் கூடயும் அதிகாரிகளுடன் பழகுவதாக இருக்கட்டும், சட்டசபையில் தன்னுடைய கருத்தை சொல்வதாக இருக்கட்டும், அவரோட ஸ்டைல்ல அவர் இந்த அரசியல் நடத்துறாரு இல்லைங்களா? இது எப்படி சார் இருக்கு பார்ப்பதற்கு? இல்ல, ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி யூடியூப் சேனல்களையோ அல்லது மீடியாவை பொறுத்த, ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பொறுத்த வரைக்கும் விஜய கவர் பண்ணா நல்லா போகுது அப்படிங்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி அவர் 10 மணிக்கு 9:30 வந்து 4 மணி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. இதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. உள்ள விசாரிச்சா அவர் எதுவும் சாப்பிடலன்னா கொண்டு வந்துடுறாருன்னு ஏதாவது சொல்றது இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி முதல்ல அங்க இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணுமா? முதல்ல நீங்க நம்ம இப்ப ஆன்லைன்ல பேசணும்னு சொன்னா இந்த சேனல்ல எப்படி நுழையறதுல இருந்து ஆரம்பிச்சு கேமரா எப்படி ஆன் பண்றது, எப்படி வாய்ஸ் கொடுக்கறது, நீங்க மெயின் இதுல வருது எப்படி, இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் 4 நாள் ஆகுங்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இது சினிமா ஆக்ஷன் இல்லை. அதற்கு அவர் கொடுக்கும் உழைப்பை நான் வரவேற்கிறேன். அது ஒண்ணு கண்டிப்பாக சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி நானுமே கூட 20 தமிழக அளவில் மொத்த அளவில் 20% ஓட்டையும் ஒரு சில 10க்கு கீழான சீட்டை தான் ஜெயிப்பார்னு நானுமே ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் பெருவாரியாக 35% ஓட்டை வாங்கி ஒரு சுனாமி தான் அடிச்சிருக்கேன். முதல் தேர்தலில் எந்தவித கூட்டணியும் இல்லாமல், பெரிய பிரச்சாரம் இல்லாம 35% ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தமிழக மக்கள் அதை விட புத்திசாலிகள். அவருக்கு 108 சீட்டு, அது தவிர சில்லறையா சில கொள்கை பிடிப்புள்ள கட்சிக்கும் 6 சீட்டை கொடுத்துட்டாங்க, 4 சீட்டு. இப்போ விஜய்க்கு 108 அப்படின்ன உடனே விஜய் என்ன பண்ணிட்டார், கூட்டணியை சேர்க்கணும்னு தொடங்குறார். 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய வக்கீல் வீட்டுல இபிஎஸ் சந்திச்சு அன்அபிஷியலாக ஆதரவு கோரினப்ப இபிஎஸ் என்கிட்ட கிடைச்சிருக்கிற 47 4 திசையில இருக்கு, கன்னியாகுமரியில ஒருத்தர், ஒசூர்ல ஒருத்தர், திருத்தணியில ஒருத்தர்னு. சோ இதுல நம்ம இது செக் பண்ணிட்டு வரேன்னு ஒரு பிடி கொடுக்கல. உடனடியாக அவங்க வார் ரூம் இறங்கி செங்கோட்டையனும் இவங்களும் பேச, செங்கோட்டையன் உடனடியாக இவரை கான்டாக்ட் பண்ண, உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன, திரு வேலுமணியை கான்டாக்ட் பண்ண, வேலுமணி அவர்கள் இல்ல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு பெரிய அளவுல பேக்கப் இல்லை, நீங்க இவரை சிவி சண்முகத்தை பிடிங்க, நானும் பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ சிவி சண்முகம் அது இவர் பேச, அதுக்குள்ள அவங்க ஒரு டீம் பார்க்க 47ல 15 பேர் வன்னியர்கள். பட் இதுக்குள்ள கொங்கு பகுதியில், அதாவது இது மேற்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு வேலுமணியை சொன்னா கேட்பாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா செங்கோட்டையனுக்கும் பழக்கம் உண்டு. எல்லாருமே அவரால் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்க்கப்பட்டவர்கள். இபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்ததே செங்கோட்டையனும்பாங்க. ஸோ அதனால அவரும் பேச கிட்டத்தட்ட வேலுமணி கீழேயும் ஒரு 10-15 பேர் வர மாதிரி இருந்தாங்க. அதன் பிறகாக தளவாய் சுந்தரம்னு இதுல இருந்து கன்னியாகுமரி, இது புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், இப்படி பலரை, இது இசக்கி சுப்பையா, இப்படி பலரை கான்டாக்ட் பண்ணா எல்லோரும் தாவேயிடம் போகலாம் அப்படின்னு வருது. இதை இபிஎஸ் சொன்னா நாங்க வேற ஆல்டர்னேட் செய்யறோம், நீங்க போய் பாண்டிச்சேரிக்கு போயிடுங்கன்னு சொல்ல பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ள இங்க திமுக தரப்பில் விஜய வராம ஒடுக்கிறதுக்கு அதிமுகவே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆதரவு கோர ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட்டணியில மதிமுகவும் வலது கம்யூனிஸ்டும் எதிர்த்தது. அதை இவரும் விசிகாவும் அவர்கள் சொல்படி நான் போவேன்ட்டார். ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு அந்த முயற்சி பாதித்தது. ஆக்சுவலா இபிஎஸ் அதுக்கு முன்னாடி இபிஎஸ் கிட்ட உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு ஒண்ணு, அவர் போய் பாண்டிச்சேரியில போய் எதுக்காக விஜய் கிட்ட போய் இந்த மந்திரி வேணும் அந்த மந்திரி வேணும்னு கேட்டு கொடுக்கறத வாங்கிக்கணும், நம்ம தலைமையிலேயே ஆட்சி, நற்செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னார்னு பேப்பர்லயே ஹெட்டிங் வந்துச்சு. ஸோ இதை தாண்டி திமுக காரங்க அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைம்பாங்க. திமுகவுடைய சட்டமன்ற குழுவில் முதல் தீர்மானம் திமுக பிரதான எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படும். ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை. அடுத்த தீர்மானமே இந்த தமிழகத்தின் இக்கட்டான சூழ்நிலையில்
எந்த விதமான முடிவை எடுப்பதற்கும் ஸ்டாலினுக்கு அதிகாரம். என்ன முடிவு எடுக்கணும்? எதிர்கட்சினா போய் உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டுட்டு வரணும். சோ ஏதோ ஒண்ணு நடந்தது. கம்யூனிஸ்டுகள் மறுத்தால், ஏன்னா விஜயோடு காங்கிரஸ் போறதுன்னு அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. 108 5 113 அல்லது 112 நீங்க விஜயோடைய 2 சீட்னு எடுத்துக்கிட்டா. சோ ஒரு பிஜேபி அன்டச்சபிள், அவர் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆயிட்டாரு, அதனால அதையும் கழிக்கணும். சோ மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 2 பேருக்கும் சமம்ங்கிற நிலைமை வந்தது. சோ கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொன்னால் ஆட்சி வராது அப்படின்னு உடனே இன்னொரு ஆல்டர்னேட் பிளான் போட்டாங்க. அதாவது இபிஎஸ்க்கு பதிலாக முதலமைச்சராக திருமாவளவன், பட்டியல் ஜாதி தமிழகத்தின் முதலமைச்சர். இதற்கும் இபிஎஸ் இடம் கொடுத்தார். ஆனால் அதை கட்சிக்காரங்க ஏத்துக்கல, கம்யூனிஸ்ட் அதுக்கும் ஏத்துக்கலன்னு ஒண்ணுதான் ஆட்சி வந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், இதுல திண்டிவனத்திலிருந்து வெற்றி பெற்றுள்ள வன்னி அரசு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முதலில் குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர். இது திருமாகாலம்னு ட்வீட் போட்டார். சோ இது எல்லாமே நடைபெறவில்லை. இதுல காங்கிரஸ் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டதுனால பிஜேபிக்கு பிடிக்கல இப்படின்னு ஒரு பரப்பல். காங்கிரஸை எடுத்துக்கிட்டது பிஜேபிக்கு அல்வா கொடுத்த மாதிரி, அதாவது அவர்களுக்கு வேண்டும்பது. அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். சோ இப்படி ஆகி விஜய் தப்பான ஒரு லெட்டரை கொடுக்கிறார். நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கொடுத்திருந்தா கவர்னர் உடனடியாக கூப்பிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அவர் காங்கிரஸோட சேர்த்து 113 ஐயா மெஜாரிட்டினா 118, நீ சிங்கிள் லார்ஜஸ்ட்னு கொடுக்கலன்னு உடனே அதன் பிறகு 10ஆம் தேதி இந்த சட்டசபையின் காலம் முடிவெடுகிறது போன ஆட்சி. அதனால அதுக்கு 11ஆம் தேதிக்கு மேல அந்த சட்டசபை தொடராது, ஸ்டாலின் காபந்து சர்க்காரும் இருக்க முடியாதுன்னா அடிச்சு பிடிச்சி 9ஆம் தேதி ஆதரவு கொடுக்க 10ஆம் தேதி எடுத்தாங்க. ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டும் போட்டாங்க. என்னன்னா, கம்யூனிஸ்ட் வரல, ஒரு 10-15 தாவேகாவின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, ஒரு எம்எல்ஏவிற்கு 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை தரலாம் என நேருவிடம் முதல் குடும்பம் கூற அதுக்கும் ஒரு முயற்சி எடுத்தது. ஏன்னா மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு போனா உங்களுக்கு போட்டி போட்டாலும் ஜெயிக்கலாம். தாவேக்கா வெளியில வந்தா அங்க 3ல் 2 பங்குன்னா 72 வேணும். 105 இல்ல 106ன்னு போட்டீங்கன்னா 107, ஆக்சுவலா 107ல் 3ல் 1 பங்குன்னு போட்டால் 35 37 வேணும். 74 பேர் சேர்ந்தா தான் கட்சி பிரிய முடியும். இல்லாட்டி அவர்கள் டிஸ்குவாலிஃபை. 100 கோடி கொடுத்துட்டு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா திமுக ஆட்சி அமைக்கலான்னு ட்ரை பண்ணாங்கன்றாங்க. இன்னைக்கு கூட அமமுக நேற்றைக்கு ஒண்ணுமோ அமமுகவை சேர்ந்த டிஆர் பாய் ராஜாவை தோற்கடித்த மன்னார்குடியின் திரு காமராஜ் அவர்கள் எனக்கு டிஆர்பி ராஜா தோற்றது வருத்தமாக இருக்கிறது, வேண்டுமென்றால் நான் ராஜினாமா செய்யவும் தயார் அப்படின்னு இருக்காரு. அதாவது திமுக எப்படியாவது இன்னும் தன் லிஸ்ட்டை ஏற்கணும், அவருக்கு தேவையான அளவு கொடுத்தா போதும். ஸோ திமுக இதை பண்ணிட்டு இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி ஏன் திமுக இப்படி செஞ்சது, இதுதான் கேள்வி. என்னன்னு சொன்னால் 2 காரணங்கள். விஜய் ஆட்சிக்கு வந்தால் கஜானா காலி, இதை நான் சொல்ல வேண்டாம். திமுக எல்லா கோரிக்கைகள், அரசு ஊழியர்கள் எது சொன்னாலும் நிதி நிலைமை நன்னான அப்புறம் கொடுக்குறேன், என்னைக்கு நல்லாகும், அலையை ஓஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல குளிக்கிறதுக்கு போற கதை தான் இது. ரொம்பவும் வேண்டாம்னா தினமலர்ல ஒரு 3 நாள் முன்னாடி செய்தி, சென்னை நான் இங்க இருந்து உங்க ஊர் திருச்சிக்கு வரணும்னு சொன்னா கிளாம்பாக்கத்துல பஸ்ஸை பிடிக்கணும். கிளாம்பாக்கத்துக்கு அடுத்த ஊர் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன். காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன்ல ஆலப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்துல ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு வழக்கு போட்டு கவர்மெண்ட் ஆபீஸை வித்து எடுத்துக்கோன்னு, ஜப்தி பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு. அதை போலீஸுக்கு கொடுத்து ஜப்தி பண்ண வந்தப்ப அந்த ஊழியர்கள் கதறி ஒரு டைம் வாங்கி நிறுத்தியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நிலைமை கிடையாது. ஸோ 10.7 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது வேற யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம தங்கம் தென்னரசு ஐயா கொடுத்த நிதிநிலை அறிக்கை சொல்கிறது. ஸோ இப்ப விஜய்க்கு என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? அவர் பெருசா நல்ல ஸ்கீம் போட முடியாது, சில ஊழல்களை கண்டுபிடிக்கலாம். அதை விட பெஸ்ட் அவருக்கு சொன்னதுபடி ஏதோ ஒரு சின்ன அந்த 200 யூனிட்டுங்கிறத வித் கண்டிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்னும் 1-2 சின்னது பண்ணா, அதுக்கு பதிலாக திமுக பேர்ல மாத்தி எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கோர்ட்டுக்கு இழுப்பது, தேவை என்றால் கைதுன்னு போனால் அது மக்கள்கிட்ட திமுகவுக்கு கெட்ட பேர் தரும். இன்னைக்கு காலையில தினமலர்ல ஒரு செய்தி, திரு விஜய் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் எல்லோரிடமும் அதிகாரிகளிடம் 1 வருடத்தில் முடிக்குமாறு திட்டங்களை உடனடியாக கொடுங்கள்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்ல ஸ்கீம்ஸா
அங்கங்க சில பில்டிங்ஸ் இப்படி பிளான் பண்ணி கட்டிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள ரஃப்லி உத்தரப்பிரதேச தேர்தல் அடுத்த பிப்ரவரி வாக்குல வரும். அந்த தேர்தலை ஒட்டி நடத்த முடியுமா தேவை என்றால்? ஏன்னா இந்த 27 பேர் இதுல இருந்து வந்திருக்காங்க அதிமுக. அது சட்டப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் லீகலா என்ன பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் இழுக்கலாம். அதாவது 3/2 பங்கு 47ன்னா 32 பேர் வந்திருக்கணும், 27 தான் வந்திருக்காங்க. ஆனால் கொறடா தேர்ந்தெடுக்கப்பட்டு இது சட்டசபை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது ஒழுங்கா நடக்கல. சோ சட்டசபை தலைவர் தேர்வுங்கிறது கட்சி தலைவர் கிடையாது, அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆட்சி அமைக்கிறப்பவே சட்டமன்ற குழு அல்லது பாராளுமன்ற குழு கூடி அவர்கள் இன்னாரை தேர்ந்தெடுத்தார், இவர் தலைவர் தான் சபாநாயகருக்கு அனுப்பணும். சோ அதிமுகல அது நடக்கல. 2 குழுவும் 2 தலைவர் 2 கொறடாவும் போட்டிருக்காங்க. சபாநாயகர் ஹஸ் தி அல்டிமேட் பவர். சோ சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விஜய் யார் வீட்டுக்கு போனார்னு நம்ம பார்த்துட்டோம். சோ சபாநாயகர் முடிவு தப்புன்னு அதிமுக சேலஞ்ச் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 90 நாள் வரைக்கும் சபாநாயகர் இழுக்கலாம். அதன் பிறகு அங்க அப்பீல் பண்ணணும். அது ஏத்துக்கலன்னா ஹைகோர்ட், ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட். இது சுத்தி 3 வருஷம் ஆகும். இன்னும் எளிதா புரியணும்னா 2023 தேர்தல்ல தெலுங்கானாவில் அன்றைய ஆளும் கட்சியான பிஆர்எஸ், பாரதிய இது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிங்கிறது பாரதிய ராஷ்டிரிய சமிதி தான் இருக்கு. பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு மாறியதை 2 பேர் 3 பேர்னு மாத்தி மாத்தி வந்தது எல்லாத்தையும் இவர் ஏத்துக்கிட்டார் சபாநாயகர். என்னால் தனக்கு காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். சோ அவர்கள் இது கட்சி மாறியது செல்லாதுன்னு பிஆர்எஸ் கொடுத்தது ஹைகோர்ட்ல போய் இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க. 23 டிசம்பர் 24ல மாறுது, 26 மே மாதம் வந்தாச்சு. சோ 2 இருந்து 3 வருடம் எளிதாக இழுக்க முடியும். 24 முடிஞ்சாச்சு, 25 முடிஞ்சாச்சு, 26 பாதி. சோ இப்ப வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் இழுத்தாலும் இது 2-3 வருஷம் ஆகலாம். அதனால சோ இது இழுக்கும். இப்ப விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் என்னென்ன ஸ்கீமை பண்ணிட்டு இவங்க பேர்ல வழக்கு போடணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லம்மா. சுப்ரீம் கோர்ட்டு நேத்தைக்கு தமிழக அரசுக்கு நேத்தைக்குன்னா ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பெரிய குட்டு வைத்தது. அதாவது 41 வெவ்வேறு கோவில்களில் தொலைந்து போனது என கோயில் சார்பாகவோ இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, தேடுறாங்க. ஆனால் அந்த ஃபைலையே மொத்தமா காணும். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்னத்தை விசாரிச்சேன் என்னங்கிறத எழுதுற கேஸ் டைரி உட்பட 41 கேஸ் டைரி 2016 வாக்குல தொலைஞ்சு போனதை கேள்விப்பட்டு என் நண்பர் யானை ராஜேந்திரன் ஆர்டிஐயில் அத்தனை தகவலையும் வாங்கி வழக்கு எடுத்து முடிக்கிறதுக்கே 2020 ஆகி வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நல்லா சரியான தீர்ப்பு கொடுக்கலன்னு 24ல இருந்து அவர் அடிச்சுக்கிட்டு வழக்குல அப்படி ஒரு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில் திரு பொன் மாணிக்கவேல் முன்னாள் ஐஜி, அவர் தான் சிலை கடத்தல் பிரிவு அவர், நான் அதுல சேர்ந்துக்கிறேன். என்னுடைய காலகட்டத்திற்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இது நடந்தது, அதை பத்தி எனக்கும் தெரியும், நான் சொல்றேன்னப்ப 8ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி ஆட்சி மாற்றம் உறுதியாயிடுச்சு. 4ஆம் தேதி அன்று தீர்ப்பு வந்துருச்சு. 5ஆம் தேதி விஜய் தான் வருகிறார்னு தெரிஞ்சாச்சு. 6ஆம் தேதி எல்லாம் விஜய் பதவி ஏற்பதற்கு நேரு ஸ்டேடியம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்னர் அதன் பின்னால் தடை செய்து 10ஆம் தேதி ஆச்சு. சோ 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அந்த இவர் இம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை எதிர்த்திருக்காங்க. இது விஜய் கேட்டுட்டு பண்ணாங்களா, இல்ல அவர்களா முடிவெடுத்தார்களா, இல்ல புது ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, அப்பீலண்டான யானை ராஜேந்திரனை கேட்க அவர் எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒண்ணு இப்ப அவரை சேர்த்துட்டாங்க. அந்த வழக்கில் திரு ஐஜி, முன்னாள் ஐஜி இவரை பொன்மாணிக்கவேலை சேர்த்துட்டு ஒரு வார்த்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, தமிழக அரசிற்கு தமிழர்களின் இறைவன் திருக்கோவிலில் உள்ள திருமேனிகளை மீட்பதற்கு சிறிதும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. இது போன ஆட்சியை குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுக பீரியட சேர்ந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகான வாதம் இம்ப்ளீட் செய்யறதை ஏத்திருக்காங்க. சோ இதை விஜய் அவர்கள் பார்க்கணும். அடுத்தது திரு செந்தில் பாலாஜியுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வழக்குல டிவிஎஸ்சி போய் சிபிஐக்கு போக கூடாது அப்படின்னு போனதையும் தள்ளி விட்டுருக்காங்க. சோ இதுலயும் விஜய் இப்ப என்ன பண்ணணும், சரி டிவிஎஸ்சி உடைய வேலை உங்களுக்கு புகார் வந்தால் அதை எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். ஆனால் இதுல விசாரிக்கிறதுக்கு தேவையே இல்லாத அளவுக்கு மேக்சிமம் டேட்டாஸை
என்னுடைய நண்பர் திரு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் முழுமையாக எடுத்திருக்கார். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு, அதாவது கெப்பாசிட்டி ஒரு பேச்சுக்கு 45 kVA, அது தமிழ்நாடு என்ன ரேட்டுக்கு வாங்குச்சு, அதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்கள் இத்தனையும் எடுத்து 383 கோடி நஷ்டம் அப்படின்னு எல்லா ஆதாரமும் கொடுத்தால் ஒவ்வொரு எவ்வளவு விதமாக 2 வருடமாக அரப்போர் ஜெயராமன் மீண்டும் 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 ரிமைண்டரும் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட டிலே பண்ண, கடைசியாக ஹைகோர்ட் சிபிஐ கொடுத்து அதில் 2 வருடங்களாக தமிழக அரசு இத வழக்கை போடாமல் இழுத்தடித்துள்ளது. எனவே தமிழக அரசின் மீதும் போலீஸின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சிபிஐ சொல்லியிருக்கு. அப்ப ஹைகோர்ட்ல வாதாடுறதுக்கு நான் உங்க சேனல்ல வந்து பேசுறதுக்கு உங்கள்ட்ட ஒரு நாமினல் ப்ரொஃபஷனல் சார்ஜ் கேட்பேன். ஆனா உங்களுக்கு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் கபில் சிபலும் முகுல் ரோத்தகியும் இன்னும் வினோத் ராய் போன்றவர்கள் வந்தால் ஒரு நாளைக்கு 30 லட்சம் to 50 லட்சம் ரூபாய். இது நம்ம வரிப்பணத்துல சென்னை தமிழகத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு 3-4 ஹியரிங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல, இதெல்லாம் யார் காசு? இதை ஸ்டாலினிடம் வாங்கணும். அவர் தன்னுடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணார்னு வழக்கு போடுவாரா விஜய் தெரியாது. ஏன்னா இது உயர் நீதிமன்றத்துல போய் குட்டு வாங்கியிருக்கு. இப்ப அதே மாதிரி நேருடைய வழக்கு, இதே மாதிரி மணல் கடத்தல்ல 37 கோடி ரூபாய்க்கு மண் எடுத்ததாக சொல்லி இருக்கு. ஐஐடி கரக்பூருடைய ட்ரோன் மற்றும் அந்த எடுத்த மிஷினுடைய டேட்டா படி 4700. இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரையும் போட்டால் திமுக கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதை தடுக்கிறதுக்காகவும் இதோட உங்களுக்கு மேடம் கிச்சன் கேபினட்டுடைய தலைமை ஒன்று சொல்லுது, நான் நம்ம தம்பி உட்காரணும்னு ஆசைப்பட்டா அங்க விஜய் போறாரா, எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இபிஎஸ்க்கு ஆதரவு பின்னால் திருமா எப்படி எல்லாம் யோசிச்சாங்க. ஸோ இது எல்லாம் மீறி ஆட்சி வந்துருச்சு. விஜயும் பதவி ஏற்பண்ணிக்கே எடுத்துக்காங்க. பதவி ஏற்க பிரமாணம் கொடுக்கறப்ப பார்த்து தப்பு இல்லாம படிக்கணும். அதனால பார்த்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. கவர்னர் அவரை ஞாபகப்படுத்தினார். பட் அவர் மிகவும் உழைத்து அதை முழுமையாக மனப்பாடம் செய்தார். நடிகர்ங்கிறதுனால ஈஸின்னு சொல்லலாம், ஆனாலும் பதட்டம் வரும், அதெல்லாம் வரும். ஸோ ஆனால் முழுமையாக மனப்பாடம் செய்து கவர்னர் ரிமைன் பண்ணியும் அவர் கரெக்டா போறாருன்னு கவர்னரும் விட்டுட்டு அந்த உறுதி எடுக்கும் பொழுது ஆண்டவன் மீது ஆணையாக அப்படி வச்சார் பாருங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விஜய் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்டதில் உறுதியாக இருக்கிறார். ஊழலற்ற ஆட்சியை தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை அங்கு நடுநிலையாளருக்கு கொஞ்சம் டிராமாட்டிக்கா தோணினாலும் அவருடைய உறுதி தெரிந்தது. இப்ப அதை செய்வாரா? இதுல நீங்க சொன்ன குதிரை பேரம், குதிரை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும், மெஜாரிட்டி இல்லைன்னா. அதனால திமுக சைடும் பண்ணிச்சு, அதிமுகவும் பண்ணிச்சு, தாவேக்காவும் பண்ணிச்சு, இதுல சந்தேகமே இல்லை. லீமா ரோஸை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு தெரியாது. ஸோ இப்பொழுதைய நிலையில் இப்ப அவர் 3 ஸ்கீம் பண்ணார் நீங்க சொன்ன மாதிரி. ஒன்னு எலக்ட்ரிசிட்டி, 2வது போலீஸ் படை, அடுத்தது போதை மருந்து தடுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதுல போதை மருந்துக்கு நேற்றைக்கு நம்ம ஆதவ் அர்ஜுனா தேவை என்றால் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுவேன். இந்தியா முழுக்க குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுவதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கில் பாதித்த தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் குண்டர் சட்டம் போட்டப்ப சொன்னாங்க. ஸோ நேற்றைக்கு கூட அதே மாதிரி ஏதோ ஒரு கேஸ்ல தீர்ப்பு வந்திருக்கு. எனவே இந்த குண்டர் சட்டத்தில் போடுவது என்பது அரச பயங்கரவாதம். யார குண்டர் சட்டத்துல போடணும்? இது யூடியூப்ல பேசுறவனியா? இப்ப உங்களுக்கு இவர் போன வாரம் தான் திரு வாராகி எழுத்தாளர் ரிலீஸ் ஆகி வந்திருக்கார். சவுக்கு சங்கர் குண்டாஸ்ல. அதுவும் என்ன, அவர் கைதாகி அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷனரை மாத்துறாங்க. டியூட்டி நார்மலா 4 மணி 5 மணிக்கு முடியும். ராத்திரி 7 மணிக்கு மேல ஃபைல கிடுகிடுன்னு ரெடி பண்ணி சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போட்டுட்டு போயிருக்கார். நேற்றுக்கு வேறொரு கேஸ்ல பெயில் கிடைச்சாலும் குண்டாஸ் வந்து அடுத்த வாரம் வரணும். ஆனால் விஜய் ஆட்சி வந்த பிறகு, ஆட்சி வரும்போது 8ஆம் தேதி டேட்ல ஒரு 18 யூடியூப் மற்றும் சில சமூக வலைதளங்களை தடை செய்ய வேண்டும்னு தமிழக போலீஸ்ல இருந்து லெட்டர் போயிருக்கு. இது இன்க்ளூடிங் என்னுடைய நண்பர் மாரிதாஸ் உட்பட. ஸோ வழக்கு போய் இன்னைக்கு தடை வாங்கியிருக்கு. ஸோ இது பெரும்பாலானவை தாவேகா ஆதரவானது என்று நேத்திக்கு எக்ஸ்பிரஸ் சொல்கிறது. ஸோ இது தாவேகா கிட்ட பேசிட்டு பண்ணாங்களா? 8ஆம் தேதியே அவங்க பதவி ஏற்றுக்கணும் ஒரிஜினல் பிளான் படி. பட் இந்த லெட்டர் 8ஆம் தேதி சொல்கிறது. 10ஆம் தேதி கூட 8ஆம் தேதி லெட்டர் போட்டு அடிச்சிருக்கலாம். இல்ல முன்னாடியே பேசிட்டு சூப்பர் முதலமைச்சர்கள் யாராவது இருக்காங்களா, பவர் சென்டர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தா அவர் தான் பண்ற மாதிரி சொல்றாரு.
சோ போலீஸ் தானாக இதை செய்தால் விஜய்க்கு நெருக்கமாகலாம்னு முயற்சி செய்தார்களா? எதாக இருந்தாலும் 18 நல்ல வலைதளங்கள் தடை செய்வது தவறு, ஹைகோர்ட் குட்டு வச்சிருக்கு. சோ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க ஆதவ அர்ஜுனா பேட்டியில பல விஷயங்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணு, வில்லிவாக்கத்தில் ஏரியை சுத்தப்படுத்தி அகலப்படுத்தும் விஷயத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ள வீடுகளை அகற்ற வேண்டாம். ஹைகோர்ட் என்ன சொல்லி இருக்குன்னா, தாஜ்மஹாலே இருந்தாலும் நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அதுவும் பப்ளிக்கா கொடுக்கிறாருன்னு எனக்கு புரியல. சோ இது அடுத்தது சட்டமன்றத்தின் உள்ளேயே திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியது. இது என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கூட்டணியை விஜய் ஏற்றுக்கொண்டதால் பிஜேபிக்கு கோபம், அதனாலதான் கவர்னரை வச்சு பண்றாங்க, என்னெல்லாம் பீல் அவுட்றாங்க சார். விஜயும் காங்கிரஸும் சேர்ந்துகிட்டது பொனான்சா ஃபார் பிஜேபி. பிஜேபிக்கு அது ஒரு அல்வா சாப்பிடுறது போல விஷயம். ஏன்னா இண்டி கூட்டணி என்பது இங்கே உடைகிறது, ஒரு ஸ்டேட்டா உடைஞ்சுக்கிட்டு வருது, அது இந்தியா அளவுல பலம் இல்லாமல் போகிறதுன்னா அதுல முக்கியமானது. திமுக ஆட்சியில் இருந்த உங்களுக்கு பீகார் பீகார்ல வாய்ப்பு இருந்ததாக கருதப்பட்டது போயாச்சு, ஹரியானா வாய்ப்பு இருந்தது போயிடுச்சு, ராஜஸ்தான் போயிடுச்சு, சத்தீஸ்கர் போயிடுச்சு. ஜார்க்கண்டில் தற்போது அவர் இண்டி கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் வாய்ப்புகளை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இது திமுகவை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பெருசா சீட்டு கிடைக்காம போகலாம். பட் ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாட்டை திமுக பிஜேபிக்கு பி டீம்லாம் இல்ல, ஏ டீம் 3 பேர் இருக்காங்க. நம்பர் 1 ராகுல் காந்தி, அவர் போய் பிரச்சாரம் பண்ணா 10க்கு 8 இடத்துல பிஜேபி ஜெயிக்குது. மோடி போனா 7 இடத்துல, அமித்ஷா போனா 6 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. இவர் போய் பிரச்சாரம் பண்ணா 7 இடத்துல ஜெயிக்கலாம். இதுக்கு அடுத்த பிரச்சார உதவியாளர் திரு உதயநிதி, அதுக்கு அடுத்தது ஸ்டாலின். இந்த ஆர்டர் அப்படியே வருது. மத்திய பிரதேஷ்ல 23ஆம் வருடம் சட்டசபை தேர்தல். அப்ப எல்லாரும் சொன்னது வாய்ப்பு இந்த முறை காங்கிரசுக்கு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் அங்க தேர்தல் இருக்கிறப்ப அங்க இந்தி கூட்டணியின் ஒரு மாநாடு நடப்பதாக இருந்தது. அதற்கு முன்பாக சென்னையில் நடந்த ஒரு மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில், சனாதனம் என்றால் டெங்கு மலேரியான்னு பேசின உடனே கமல்நாத் அவர்கள் இந்த இந்திய வேணாம் கூட்டணியை வேண்டாம் ஒத்தரிங்க வரக்கூடாதுன்னு விரட்டிட்டார். ஆனால் பிஜேபி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே ஹிந்தி சப்டைட்டிலோட போட அங்கே தோத்தது. தெளிவாக கமல்நாத் என் தோல்விக்கு காரணம் உதயநிதி பேச்சுன்னாங்க. சமீபத்தில் நடந்த பீகார் எடுத்துக்கங்க. பீகார் தேர்தல்ல திரு மோடி அவர்கள் போய் கலந்துக்கிறப்ப பேசிய வார்த்தை, இண்டி கூட்டணியில் உள்ள தலைவர்கள் மற்ற கட்சி முதலமைச்சர்கள் பீகார் மக்களை இழிவாக பேசுகிறார்கள். உதாரணமாக ரேவந்த் ரெட்டி பேசியிருக்கார், சித்தராமையா கட்சியில இருந்து பேசியிருக்காங்க, இவர் சிவசேனால இருந்து பேசியிருக்காங்க, திமுகன்னு சொல்லிட்டாங்க. மத்த 3 பேரும் வாயை பொத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா மோடி சொன்னதற்கு எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டாலினால சும்மா இருக்க முடியல. உடனே ஒரிசால பாண்டியன் இருந்தப்ப அப்படி சொன்னீங்க, இங்க பேசுவீங்களா, அது இதுன்னு எடுத்து விட்டார். சோ அதை பிடிச்சுக்கிட்டு திமுக சொன்னதையும் சொல்றாங்க, திருப்பி நாங்க தப்பா சொன்ன மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திக்காரன்னு பீகார்காரன்னு சொன்னா கக்கூஸ் கழுவுறாங்கன்னு சொன்ன தயாநிதி மாறன் தொடங்கி பீடா வாயன், பானிபூரி வாயன் என்னென்ன அசிங்கமாக பேசினாங்க அத்தனையும் சப்டைட்டில் போட்டு கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு ஒரு முன்னாள் எம்பி பேசினது. இதெல்லாம் போக போக பீகார்ல பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து 10% சீட்டு கூட தேஜஸ்வி யாதவால் வாங்க முடியவில்லை. சோ அதனால ஏ டீமாக உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பை செய்வோம்னு பேசினார். ஓகேவா? உடனே விஜய் அதை பார்த்துட்டு ஒரு நம்பிட்டு சிரிச்சு குஞ்சிட்டார். அவரால் அடக்க முடியல. ஐயா இதானையா நான் எதிர்பார்த்தேன், ராகுல் காந்தியும் நானும் சேர்ந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல 1980 தேர்தலில் ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 71 தேர்தலையே திமுக வெர்சஸ் இந்திரா காங்கிரஸ் சேர்ந்ததுலதான் பெரிய வெற்றி கிடைச்சது. திருப்பி 80 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பார்லிமெண்ட் தேர்தல்ல 39க்கு 37 திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வென்றது. அதுக்கப்புறம் பார்த்தா 84, 91 இதெல்லாம் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியினால வெல்லும். 96 திமுக காங்கிரஸ் இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துக்கிட்டப்ப ஜெயிச்சது. 2001 அதிமுக காங்கிரஸ் கூட்டணியால் ஜெயிச்சது. 2006
திமுக காங்கிரஸ் கூட்டணி வென்றது. ஸோ திமுக காங்கிரஸோடு யார் சேர்ந்திருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ விஜய்க்கு தனியாக 35, 3-4% காங்கிரஸ் கொடுத்தா 39-40ன்னு சொன்னால், காங்கிரஸ் வந்தா இன்னும் உதிரிகள் விசிக போன்றதெல்லாம் வந்துச்சுன்னா 41ன்னா 200 சீட்டை தாண்டலாம். கிட்டத்தட்ட 2011 விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி போல வர முடியும். ஸோ இப்ப 29 இன்னும் அதிமுகலையும் ஒரு பிரிவு இங்க இருக்குன்னா சொல்லவே வேண்டாம். ஸோ விஜய்க்கு இது. ஆனா தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு, ஒரு இந்த இதுக்கெல்லாம் மாடுகளுக்கு ஒரு வியாதிக்கு பேரு ஃபுட்டான் மவுத்தும்பாங்க. சரியா? வாயில தான் அதுக்கு புண்ணு வரும், அதுக்கு பேரு ஃபுட்டான் மவுத்தும்பாங்க. ஸோ வாயால் கெடுவதில் திராவிடர்கள் ரொம்ப தெளிந்தவர்கள். அதிமுக காரன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா திமுக காரன் அதை பண்ணிடுவான். அதிமுகவினர் 2014 வேற ஏதோ ஒரு வழக்குல ஜெயலலிதாக்கு எதிராக தீர்ப்பு வந்த உடனே தர்மபுரியில 3 குழந்தைங்களை எரிச்சாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பத்தி ரொம்ப நாளைக்கு பேசிட்டு இருந்தப்ப தினகரன் அலுவலகத்துல 3 பேரை திமுக குண்டர்கள் மதுரையில எரிச்சாங்க. சோ இவங்க இது பண்ணா அவங்க அதுக்கு இதை பத்தி அவன் சொன்னா இவங்க இதை சொல்லுவாங்க. இப்ப முதல் நாள் சனாதனத்தை பத்தி உதயநிதி பேசிட்டா, அடுத்த நாள் மதுரையை சேர்ந்த எம்எல்ஏ அவர் எங்க கொள்கையே அதுதான், நாங்கள் அம்பேத்கரையும் ஈவேராவையும் கொள்கை தலைவர்களாக கொண்டவர்கள். இப்ப இதுக்கு முன்னாடியே எப்ப அந்த இது வந்தே மாதரம் பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சாங்களோ, விஜய் அப்பயே ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கணும். நாங்க பதவி ஏற்கும் பொழுது சொல்கின்ற முதல் வாசகம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முழு உண்மையாக உறுதியாக பதவி ஏற்கிறேன்னு ஏற்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டம் படியாக தேசிய கீதம் பிரதமர் ஜனாதிபதி கவர்னர் நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம், அதன் பின்பாக தேசிய மாநில பாடல். ஆனால் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்த வந்தே மாதரம் எழுதி 150 வருடம் ஆயிடுச்சு, சுதந்திரத்தின் கிடைத்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு அதையும் தேசிய கீதத்தை ஈக்குவலேட் பண்ணி பிப்ரவரியில சட்டம் வந்தாச்சு. 2021 ஸ்டாலின் பதவி ஏற்ற பொழுது முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பிறகுதான் இது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. சோ இப்ப அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்க பதவி ஏற்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டம் சொல்வதைத்தான் செய்ய முடியும். தமிழர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் தேசபக்தியில் குறைந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு வந்தே மாதரமும், இன்னும் சொல்ல போனா அர்த்தம் படியாக வந்தே மாதத்துல தாய் மண்ணின் வணக்கம்னா தேசிய கீதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்திய தாய்க்கு வணக்கம்னு இருக்கு. சரி, நீங்க தமிழ்தாய் வாழ்த்துல எடுத்துக்கிட்டா பரத கண்டம்னு சொல்லிட்டு அவளை பெண்ணாக பார்த்து அதில் திராவிடம் என்ற தமிழ் திலகமாக நெற்றி திலகமாக இருக்குன்னு அதுவும் பெண்ணாகத்தான் பாரதத்தை பண்ணி அதுக்கு வணங்குதுமே தான் முடிக்கிறோம். சரியா? சோ 3க்கும் அர்த்தம் ஒண்ணு. சோ இது ஒண்ணு, அந்நிய மதங்கள் அதை ஏற்கலைன்னா இதெல்லாம் உண்மை இல்லை. சோ திட்டமிட்டு இவை பரப்பப்படுகின்றது. இன்னொன்னு, திமுக தன்னுடைய மாவோயிச இந்திய எதிர்ப்பை தொடங்கிவிட்டது. 2 நாட்கள் முன்பாக உங்களுக்கு இதுல வேதாரண்யம் அருகே சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க போன பொழுது அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். திருச்சி கிழக்கு தேர்தலில் இது வாக்குச்சீட்டு வைத்துதான் நடத்த வேண்டும்னு நந்தினின்னு ஒரு போராளி, டாஸ்மாக்குக்காக போராடுபவர், இப்பொழுது இதை நோக்கி போராடுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தெளிவாக திமுக தன்னுடைய 2016 ஜெயலலிதா பின்பான அந்த மாவோயிச நெரேட்டிவ்க்கு திருப்பி போறாங்க. இது எடுபடாது. மக்கள் தெளிவாக மாறிட்டாங்க. அதாவது 2016 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 234 தொகுதியிலும் இரட்டைலை சின்னத்துல 43%. ஆச்சா, திமுக கூட்டணியாக 22 கூட்டினா 65%. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் நின்ற சீட்டுகளில் வாங்கியது 23, அதிமுக 21, கூட்டினா 45 தான். இந்த முறை சட்டசபையிலும் அதே ரிசல்ட் தான். திமுக 23 சில்லற, அதிமுக 21 சில்லற. சோ 100க்கு 45 பேருக்கும் கீழே திராவிடம் வேணான்ட்டாங்க. திமுக ஜூனியர் விகடன்ல வந்தது படி தொகுதிக்கு 30 ஸ்வீட் பாக்ஸ், 25ல இருந்து 30 ஸ்வீட் பாக்ஸ்கள் கட்சி தலைமை அனுப்பியது. அது தவிர எம்எல்ஏக்கள் 20 ஸ்வீட் பாக்ஸ்னா 50 × 200 போட்டா 12,000 கோடி. அதிமுகவும் அதில் 1/3 பங்கு, கிட்டத்தட்ட 15-16,000 கோடி இறக்கி இவங்களால 105 சீட்டு தான் ஜெயிக்க முடியுதுன்னா இதே அளவுக்கு திருப்பி இறக்க முடியாது. இன்னும் வழக்குகள் வரும். சோ இதை தடுக்கிறதுக்குத்தான் அந்த ஆட்சியை முயன்றார்கள். விஜய் உடைய பேச்சு நன்றாக இருக்கிறது. புயல் வேகம் என்று சொல்பவர்கள் இதுவரை அதிகாரிகள் அமைச்சர்களுடைய பெயர் சொல்லல.
அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் ஸ்கீம்லாம் மாற்றி அமைப்பேன்னு சொல்லியிருக்கார். அது எப்படி போகும்னு தெரியாது. ஸோ மக்கள் வெயிட் பண்றாங்க, பார்ப்போம். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள்ல நடைமுறையில இருக்கிற சிக்கல்கள், அதை தாண்டி நடைமுறையில் இருக்கும் நிதர்சனங்கள், நடைமுறையில் பின்பற்றப்பட வேண்டியவைன்னு நிறைய நடைமுறை வழக்கங்களை சொன்னீங்க. தாவேகா எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க, எப்படி கடைசி 10 நாள்ல ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணாங்க, எப்படி அவங்க பெரிய ஒரு பிரச்சாரமே இல்லாம வாக்காளர்களின் மனதை கவர்ந்து வெற்றியை பெற்றாங்க. அந்த வெற்றி கூட ஒரு முழுமையா இல்லாம ஒரு அங்கு மாதிரி இருந்தது. திமுக அதிமுகவுக்கு எதிர்த்து நின்றவங்களுக்கும் அந்த வாக்குகள் பிரிந்தது. அதை தாண்டி தாவேகா ஆட்சி அமைக்கும் போது ஏற்பட்ட சிக்கல்கள், அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, தொடர்ந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கும் உதயநிதிக்கு அவசியம் என்ன, தற்போது ஏன் அதை திரும்பியும் மீண்டும் அந்த சனாதனம் அப்படிங்கிற அந்த குச்சியை தூக்குறாரு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி புதிதாக வந்திருக்கும் ஒருவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனா அதுக்காக அவர் போடுற உழைப்பு நான் உண்மையாகவே மனதார பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஆனா அந்த உழைப்பு எதை நோக்கியதாக இருக்கு, மாற்றத்தை தருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதாமா பார்க்கணும். வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.